ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேலூரை நோக்கி ஒரு பயணம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தாங்க. ஸோ நாங்கள் பஸ்ஸில் நானும் என் பையனை மட்டும் வேலூருக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஆக்சுவலி ட்ரெயின் டைம் வந்து அன்றைக்கி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். சரி லேட் ஆகிடுச்சு. திடீர் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுக்காக கிளம்புனோம். அப்போ சரி பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கோயம்பேடுக்கு போனோம். பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா வேலூர் பஸ் எந்த பக்கம் கேட்டு போனேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு போய். ஸோ எந்த பக்கம்னு கேட்டு போனோம். இந்த பக்கம் வந்தால் இதோ பஸ் இருந்துச்சு ரெடியாக, நான் ஸ்டாப் சொன்னாங்க. ஸோ ஏறி வந்துட்டோம். என் பையன் வர வேலூர் கண்டக்டர் கூட சேர்ந்து சொல்லியிருந்தான். அப்புறம் ஏசி பஸ் வேறு இருந்தது, ஆனால் நாங்கள் அதில் ஏறல. அதுக்கப்புறம் இந்த பஸ் ஒரு வழியாக கிளம்பிடுச்சு. பாருங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ சூப்பராகுது. நல்லா பெருசாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ட்ரெயின்லேயே தான் போவோம், இல்லைனா காரில் போவோம். பஸ்ஸில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் திருப்பி, அதுவும் நானும் பையனை மட்டும். அவர் வந்து ட்ரெயினில் போயிட்டார். அப்புறம் நானும் பையனும் சரி பஸ் ஸ்டாண்ட் போய் ஏறி போனோம். ஸோ என் பையனுக்கும் இது பார்க்குறான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவனுக்கு ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்குது. ஸோ ஏறி உட்காந்துன்னு எல்லா ஜன்னல் சீட் வேறு. ஸோ உட்காந்துக்கிட்டு வியூஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்தான். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பின்னாடி அந்த பக்கம் இடம்லாம். மரங்க வேறு நல்லா சூப்பராக இருந்துச்சு. போயிட்டே இருக்கே. சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேர்ன் ஆனவுடனே நம்ம ரோடு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ரோடு வந்துடுச்சு. அப்புறம் இங்கே கார்னர்லேயே நிறுத்துறாங்க. ஒரு 2-3 பேர் ஏறினாங்க. நான் தெரியாமல் என் பையனுக்கு அடல்ட் டிக்கெட்டே வாங்கிட்டேன். ஆக்சுவலி ஏஜ் 12க்குள்ளே சொன்னால் ஆஃப் ரேட் இல்லையா, நான் அதை மறந்துட்டேன். அப்புறம் அவரை கேட்டேன், கண்டக்டரை மாற்றி கொடுங்கன்னா, இல்லை யாராவது வந்தால் மாற்றி தரேன், இல்லைனா அவ்வளோதான்ட்டார். கடைசி வரைக்கும் யாரும் ஏறல. அவ்வளோதான், அந்த டிக்கெட்லேயே ட்ராவல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் போனால் இதெல்லாம் கேட்கணும். நான் ட்ரெயினில் தானே வாங்குவேன், பஸ்ஸில் வாங்கினது ஞாபகம் இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே ஞாபகம் வந்து கேட்டால் அவர் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே இந்த பிரிட்ஜு தாண்டி போதா. மெயின் ரோடு வழியாக இப்படி வந்தாச்சு. இந்த பக்கம் வந்தோடனே கோயம்பேடு மார்க்கெட்டு தாங்க இது. நிறைய பேருக்கு தெரியும். ஸோ என் பையனுக்கு நான் அப்படியே சொல்லிகிட்டே வந்தேன், மார்க்கெட்டோட பேக் சைடில் இங்கே காய்கறி மொத்தமாக நம்ம கடைங்களுக்கெலாம் வருதில்ல, இங்கேருந்து தான் வருது. ஸோ அதெல்லாம் காமிச்சிக்கிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் பஸ்ஸோட போகும்போது பயணம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஏரியாவே அவனுக்கு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் போர் அடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் வார்த்தை விளையாட்டு விளையாடணும். ஸோ ஒரு எழுத்து சொல்லிவிட்டு அந்த எழுத்து எதில் முடியுதோ அதுக்கப்புறம் அதை வேர்ட்ஸ் நேம் சொல்கிறது, பிளேஸ் சொல்கிறது, இப்படியே விளையாடி கிட்டத்தட்ட வாலாஜா தாண்டி கூட வந்துட்டு எங்களுக்கு வாயே வலிக்கலை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவனுக்கும் போர் அடிக்கலை. விளையாடிட்டே வந்தோம், பேசிக்கிட்டே வந்தோம். இதுமாதிரி பசங்களோட கேம் மாதிரி என்ஜாய் பண்ணி நல்லா விளையாடும் போது ஹாப்பியாக இருந்துச்சு. பாருங்க சிஎம்டி மெட்ரோ. இதில் என்னென்ன ஸ்பெஷல்னால் 2 மெட்ரோ கிராஸ் ஆச்சு. பையன்தான் சொன்னாமா அவங்க அப்புறமா 2 மெட்ரோ கிராஸ் ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் நாங்கள் பூந்தமல்லி நின்றுச்சு. பூந்தமல்லியில் கொஞ்சம் பேர் ஏறினாங்க. அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் போயிட்டு அங்கே கொஞ்சம் பேர் ஏற்றுனாங்க. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் வெயில் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு எங்கள் சீட்டுக்கு. ஸோ மாறலான்னு மாறி கொஞ்சம்
அந்த சீட்லேயும் வெயில், அந்த சீட்லேயும் வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. சரி அப்படியே உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டே வந்தால் வாலாஜா வந்துடுச்சு. விளையாடினே வேறு வந்தோமா, வாலாஜா வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தா மவுண்டைன் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிச்சு. பையன் பாரு மலை பாருங்கள், அப்படியே மலையை பார்த்துக்கிட்டு. ஏற்கனவே நாங்கள் ட்ரெயினில் போகும்போதோ காரில் போகும்போதோ மலையை பார்ப்போம். இந்த வாட்டி திருப்பி மலையை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு வந்தோம். அது ஒருத்தர் பாருங்கள் இந்த மலையில் அப்படியே ஒரு ஆள் படுத்திருக்க மாதிரி வியூ ஒரு மலையை பார்த்தா தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பாலாறு ரிவர், ஸோ அதுவும் வந்துடுச்சு. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு எப்போ வரும் வேலூர் நியர்பை வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ பஸ்ஸில் வர சாங் வர போயிட்டே இருந்தது. அந்த சாங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்டுக்கிட்டே நல்லா ஜாலியாக கேட்டுக்கிட்டே வந்தோம். அப்புறம் வேலூர் ஹில்ஸ் இது பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் மழை தாங்க. இங்கே பாருங்கள் தனியாக இது கொஞ்சம் குன்று மாதிரி தெரிஞ்சது இந்த மலை. சாங் கேட்குதுங்களா? வேலூர் நியர்பை வந்துட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் போகும்போது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினு சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தோம். இது ரத்னகிரி டெம்பிளுங்க. இப்போ ஜன்னல் வழியாக பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில். நாங்கள் ஆல்ரெடியே அங்கேயே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கூடவே பிஸ்கெட்டு கொஞ்சம் வேர்க்கடல பையனுக்கு வாங்கிக்கிட்டேன். பஸ்ஸில் ஏதாவது கிடைக்குமோ கிடைக்காதான்ட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே பே பண்ணி வந்துட்டு இருந்தோம். இதை பாருங்கள், இது அன்னை மீரா காலேஜ் போலது. இந்த மலையில் பாருங்கள் ஒரு பனைமரம் தனியாக ஒத்தையாக நிற்கிது. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம நியர்பை சத்துவாச்சாரி வந்துட்டோம். இந்த பாருங்கள் கலெக்டர் ஆஃபீஸ், வேலூரோட கலெக்டர் ஆஃபீஸ். ஸோ இங்கே தமிழ் வாழ்க அழகாக இது இருக்கும், அதையும் காமிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டோண்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம், ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே கடைங்கள்லாம் வந்தோம். ஜிஆர்டி இருந்தது, அப்படியே நிறைய இந்த இதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். அப்புறம் நான் ஐஹெச்எஸில் இங்கே வெப்பேரில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதோடைய இது பிரான்ச் கூட இங்கே இருக்குதுன்னு அதையும் நான் இந்த சைடில் காமிச்சிக்கிட்டே அவங்ககிட்ட வந்தேன். இந்த பில்டிங் இந்த ஜிஆர்டி தானோடனே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஆஃபீஸர் அது அப்படின்னு காமிச்சிக்கிட்டே வந்தேன். இது இங்கே தான் நினைக்கிறேன், ஐ திங்க் இங்கே இல்லை. அப்புறம் அங்கே தானோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ், இது கிரீன் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இந்த பாருங்கள், இப்படி திரும்பினோடனே நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டு தான் வரப்போகுது. ஸோ அலங்கார் ஹோட்டல், இது ஃபேமஸான ஹோட்டல். பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் நல்லா சாப்பிட்டா டிஃபன் சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்க பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு. இது சர்ச், அங்கே திரும்பும் போது அந்த சர்ச் இருக்கும். அந்த சர்ச் திரும்பினோடனே இந்த பஸ் ஸ்டாண்டு அவ்வளோதான் வந்துட்டோம் அப்படின்னும். இது நாங்கள் வந்த பஸ்ஸுங்க. பாய் சொல்லிட்டு பஸ்ஸுக்கு ஆப்போசிட் இறங்கி லோக்கல் பஸ் ஏறி சில்க் மில் இறங்கினோம். இங்கேருந்து 20 மினிட்ஸ் நடக்கணும். சரி வேணான்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சோம். ஆட்டோ வர 60 ருபீஸ். ரோடு பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா ரோடையும் போட்டுறாங்க, இந்த ரோடு மட்டும் போட மாட்டுறாங்க. உள்ளுக்குள்ளே எட்டுன்னு வந்து இதான் அந்த ரோடு, நாங்கள் இருக்கிற ரோடு. ஸோ இந்த மாடு வர நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. பையன் வேறு இதோ வரப்போது அவங்க ஆயாவை பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்தான். ஒரே இதுவாக இருந்தார் இவன் குட்டி. இவன் எங்கே வந்திருக்கோம்? இந்த எல்லோ கலர் இந்த வீடு தாங்க எங்கள் மாமியாரோட வீடு. அவங்க கொஞ்சம் ஒரு வீடு முன்னாடி நிறுத்திட்டாரு. அந்த ஆட்டோக்காருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இதான் இந்த வீடு தாங்க. போய் எல்லோரையும் பார்த்தோம், ஹாப்பியாக இருந்தோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.